ஐயா, முக்கியமாக தனவரவு அதிகரிக்க போகுது. அது கிடச்சிட்டா போதும் அல்லவா? உங்கள் வேலை திறன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உங்கள் திறமையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. மாதம் நடக்கின்ற கிரகங்களுடைய நகர்வு அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. அதிலேருந்து தொந்தரவுலேருந்து தான் நீங்கள் விலக போகிறீங்க. இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் சற்று பழுதுகளை பார்த்துங்க, வேறு எந்த பிரச்சனையும் வராது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடவும் நம்ம போக்குவரத்தில் நாம் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் பழுதுகள் ஏற்படும், அதை மட்டும் சற்று கவனத்தோடு எடுத்துங்கய்யா. மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை செய்யாது. இந்த மாதம் நல்ல வரவு, தனவரவு அதிகரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலமும் அதை சந்திக்கின்ற காலமாகவும் இந்த காலம், அந்த தைரியம் தன்னம்பிக்கைலாம் நம்மளுக்கு எப்படி வந்ததுனே தெரியாது. ஒரு அசுர பலம் என்று சொல்கிற மாதிரி இந்த மாதத்தில் நாம் அசுர வளர்ச்சியோடு இருக்க போகிறோம், ஒரு அசுர பலத்தோடு இருக்க போகிறோம். உடல் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஒரேவா சொல்லப்போனால் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் தென்பட போசாமி. நல்லா இருக்குதையா? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், ஆகஸ்ட் மாத பலாபலங்கள், அதாவது 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்க போகிறான்றதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் கடகராசிக்கு இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் நல்ல அமைப்பினை பெறப்போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல அமைப்பினை பெறக்கூடிய காலம் என்றால் இந்த காலம்தான். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலம் வந்துச்சையா. திருப்பியும் தன்னம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வாழ்வில் புதிய புதிய முன்னேற்றங்கள் வரத்துக்கான காலம் ஆரம்பிக்கிறதுக்கு போகிறது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் ஆரம்ப காலம் என்று தான் சொல்லணும். வெற்றி பெற போகிறோம் சாமி, எதையும் சந்தித்து நாம் வெளியே வரப்போகிறோம். ஏன்னா ராசிக்கு இடத்துல, ராசி என்று சொல்லக்கூடிய இடத்துல 12ஆம் அதிபதி, அவரே 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வீட்டிலிருந்து வக்கரகதி காலத்தில் தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அவரும் சூரிய பகவான் நம்ம ராசியில் வீட்டிருந்தார் பாருங்க. சுஷ்ணம் சார்ந்த விஷயத்தில் இருந்தும் பேஜார்பட்டிருந்தோம், உடம்பு சூடாகவும் அப்பப்போ பிரச்சனை பண்ணியிருந்தது பாருங்கள். அதெல்லாம் மாறி 2ஆம் அதிபதி அவரோட வீட்டுக்கு அவரே அமர்ந்து போகிறார், ஆட்சி பெற போகிறார். எதையும் சமாளிக்கின்ற திறமையை கொடுக்க போகிறார். தனவரவு அதிகரிக்க போகுது சாமி. விடுங்க, இது வரைக்கும் அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துங்கிறவங்க இந்த மாதத்திலே நம்மளுக்கு 15 தேதிக்கு அப்புறம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இழந்தவங்களுக்கும் சொல்கிறேன் இந்த வார்த்தை. வேலையை அதில் இழந்துட்டு இருந்தவங்களுக்கு திருப்பியும் நம்மளுக்கு சஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு ஆகட்டும், இந்த மாத கிரகங்கள் வைத்து பார்க்கும்போது திருப்பியும் பழைய நிலைமைக்கு நம்மளை இறைவன் திருப்பியும் சுத்த விட்டுருக்கார் ஐயா. அரசாங்க தரப்பு மாவட்டம், தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய மாதம் என்றால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்று எடுத்துக்கலாம் சாமி. நீங்கள் நடக்கும், இதெல்லாம் நடக்க போகுது, நல்லபடியாக தான் இருக்க போகிறீங்க ஐயா. எல்லாமே கடினமான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஐயா, சொல்லலை அவ்வளோதான். எல்லாரும் போயிட்டு நாம் சொக்கா கைட்டி பார்த்தா தான் அது எவ்வளோ தூரம் அவங்க அடி வாங்கியிருப்பாங்க, புண்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொக்கா போட்டு மூடிட்டுருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னே மிதுன ராசிக்கார் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு முன்னே ரிஷபராசிக்கார் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு முன்னே மேஷ ராசிக்கார் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே. நாமும் ஒரு 10ல் 1, நம்ம இந்த 12ல் 1 நாமும் ஒரு ஆள் தான். ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன்னா சமாளித்து வெளியே வரணும். அவங்களுக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும். அந்த அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு 7.5 ஆண்டுகள் கடக்க வேண்டிய பகவான் 7.5 வருஷம் கடுமையான சூழ்நிலை கொடுக்குறாரு பாருங்கள். அந்த 7.5 ஆண்டுகள் கிடக்கக்கூடிய பிரச்சனையே, அந்த கடினமான சூழ்நிலையை இந்த 2.5 வருஷத்துக்கு ஃபுல்லாக கொடுப்பார் நம்மளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மேன்மையான நிகழ்வுகளும் மேன்மையான பயிற்சிகளும் நம்மளுக்கு கிடைக்க போசாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் துன்பத்தில் இருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய காலங்களோ மாதங்களாகவும் இந்த காலங்கள் இருக்க போகிறது ஐயா. முக்கியமாக தனவரவு அதிகரிக்க போகுது. அது கிடச்சிட்டா போதும் அல்லவா? உங்கள் வேலை திறன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உங்கள் திறமையெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த குறைபாடும் கிடையாது. மாதம் நடக்கின்ற கிரகங்களுடைய நகர்வு அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. அதிலேருந்து தொந்தரவுலேருந்து தான் நீங்கள் விலக போகிறீங்க. இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் சற்று பழுதுகளை பார்த்துங்க, வேறு எந்த பிரச்சனையும் வராது.
வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடவும் நம்ம போக்குவரத்தில் நாம் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் பழுதுகள் ஏற்படும், அதை மட்டும் சற்று கவனத்தோடு எடுத்துங்கய்யா. மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை செய்யாது. இந்த மாதம் நல்ல வரவு, தனவரவு அதிகரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலையும் அது சந்திக்கின்ற காலமாகவும் இந்த காலம், அந்த தைரியம் தன்னம்பிக்கைலாம் நம்மளுக்கு எப்படி வந்ததுனே தெரியாது. ஒரு அசுர பலம் என்று சொல்கிற மாதிரி இந்த மாதத்தில் நாம் அசுர வளர்ச்சியோடு இருக்க போகிறோம், ஒரு அசுர பலத்தோடு இருக்க போகிறோம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஒரேவா சொல்லப்போனால் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் தென்பட போசாமி. நல்லா இருக்குதுய்யா, இந்த மாதமே நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குருமங்கள யோகம் பெற்று திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாகவும் திருமண பந்தங்கள் உருவாகக்கூடிய காலங்களாகவும், இந்த காதல் திருமணம்லாம் நிறைய பேருக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். திடீர்னு பார்த்தா காதல் திருமணம், திடீர்னு பார்த்தா கல்யாணமே ஆகிட்டுருக்கும், என்னன்னே தெரியாது, சங்கடமே. இளம் வயது உடையவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் என்று தான் சொல்லுவேன். ஐயா, திருமணம் என்று சொன்னாலே அது தன்பத்து. அதுதான் அந்த காலத்தில். இப்போ தான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யுகங்களாக எல்லாரும் திருமணம் பண்ணி தான் குழந்தை பெற்று எல்லாருமே குடும்பத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறையிலும் நம்ம அடுத்த தலைமுறை வளரணும், நம்ம பேர் சொல்கிறதுக்கான ஒரு தலைமுறை வரணும். இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த தலைமுறை வளர வேண்டும் அல்லவா? நம்மளுக்கு தலைமுறை வளர்கிறதுக்கான ஆதாரமும் வந்துடுச்சு, குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலமாகவும் வந்துடுச்சு. அதுதான் சொன்னது, வேறு ஒன்றுமே இல்லை. நம் தலைமுறை, அடுத்த தலைமுறை உருவாக போகுது. நம்மளே வாழ்ந்துட்டு முறையிலே போகக்கூடாது. அடுத்த தலைமுறை நம் பேர் சொல்லுகின்ற அளவுக்கு நம் தலைமுறையில் ஒரு ஆள் நபராது, ஒரு 2 பேரோ 3 பேரோ இருந்து தான் தீரணும். நல்ல அமைப்பு என்று சொன்னால் கடகராசிக்கு இந்த மாதம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, புனர்பூசம் 4 பாதங்களை உடையவர், அதாவது 4ஆம் பாதம் உடையவரும், புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க கடகராசிக்காரங்களுக்கு. திடீர் திருமண வாய்ப்புகள் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு யோகங்களை பெற போகிறோம். நல்ல, அதாவது தன வளர்ச்சி என்று சொல்கிறோமில்ல, அவையெல்லாம் கிட்ட போதுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பினை தரும் ஐயா. ஒரு 4 நாட்கள், மாதத்துலேருந்து 4 நாட்கள் மட்டுமே தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று அதுக்கப்புறம் நல்ல தனவரவு இருக்க போகுது. ஒரு பிரச்சனையும் கிடையாது சுவாமி. பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை எடுத்த காரியத்தில் வெற்றி, எடுத்த காரியம் பூச நட்சத்திரக்காரங்க இனிமேல் தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போகிறாங்க. மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள், அது தேவையில்லாத குழப்பத்தை நம்ம போட்டு பொழைச்சிட்டு இருக்கும் பாருங்கள், அவையெல்லாம் விட்டுட்டு விலக போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதம் உடையவர்களுக்கு இதுவே ஒரு உகந்தமான காலம் என்று தான் சொல்லுவேன். இது உகந்த காலம் என்றாலே இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. மாதம் அவங்களுக்கு கிரகங்களுடைய நன்மையும் சரி, இனிமேல் தொந்தரவுலேருந்து ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுது வெளியே வர்றதை அவங்க கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலேருந்து அவங்க வெளிவரத்தை கண்கூடாக பார்க்கலாம். மனதுக்கு இதமான நிகழ்வுகள் நடக்க போதுங்க. ரொம்ப எப்படி சொல்லலாம், சந்தோஷமாகவே இருக்கலாம்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் இனிமேல் சந்தோஷந்தாங்க, விடுங்க. இனிமேல் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இனிமேல் வாழ்வில் நடக்கப் போகுது. அதுவும் இல்லாமல் 27ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு இடம்பெயரும் பொழுது தான் சின்னதாக ஒரு விரயம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு, ஏன்னா செலவீனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். வெளிநாடு பயணமோ அல்லது வெளியூர் சொல்லக்கூடிய பயக்கமோ, அந்த பிஸ்னஸ் சொல்கிற மாதிரி பணிபுரியக்கூடிய காலமாகவோ இந்த 27 தேதிக்கு அப்புறம் வெளியூர் சென்று போய் கொஞ்ச நாளைக்கு போய் வந்துட்டு வருவோம். மற்றபடி வண்டி வாகனத்தில் சிறு உபாதைகள், அந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்கும், அதெல்லாம் மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த தொந்தரவுமே கிடையாது சுவாமி. பயப்பொன்னும் அவசியமே இல்லை. வீட்டில் உபசரிக்கும் என்று சொல்கிற மாதிரி இந்த உபகரணங்கள் இருக்குதுல்ல, மோட்டார் வாகனம் ஆகட்டும், மின் மோட்டார், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மட்டும் மிக்சி, கிரைண்டர்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய காலமாகும். வரவுக்கேற்ற செலவுகள், அதுவும் இல்லாமல் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள். ஐயா, மெயினான விஷயமே நல்ல சம்பாதிச்சிட்டா மட்டும் போதாது, அதை செலவீனமும் செய்ய தெரியணும். தேவையில்லாமல் சேர்த்து வச்சு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா அதை அனுபவிக்கணுமா. ஒரு மனிதன் சம்பாதிச்சுட்டு தான் அனுபவிச்சுட்டு தான் போகணுமா. ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது எதுக்கு போதும் சாமின்ற ஒரு எண்ணங்கள் வருது பாருங்கள், அதுதான் சிறப்பு. போதும், நான் சம்பாதிச்சேன், ஏதோ சம்பாதிச்சேன், சாப்பிட்டேன், ஏதோ சேர்த்து வச்சுருக்கேன், ஐயா பரவாயில்ல, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தரம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. செலவீனங்கள் செய்தாலும் அது நன்மையான செலவாக இருக்க வேண்டும். இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் தரப்போகுது. கடகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாவதை கண்கூடாக பார்க்கலாம். துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. உங்கள் வாழ்விலும் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் வரத்துக்கான காலமே இந்த காலம்தான்.
நிறைய பேருக்கு கடகராசிக்காரங்களுக்கு திருமண பந்தங்களை ஏற்படுத்தி தரக்கூடியதும் புத்திரபேறு பிரிக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய சூரிய நமஸ்காரம் செய்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி, அதாவது பனி போல இருக்கிறது எல்லாமே ஓடிடும். சூரியனை கண்டா எப்படி போகுது, அந்த குளிர்காலத்தில் நம்ம வெளியே வர முடியுமா? அதே மாதிரி துன்பங்களை விலகிறா மாதிரி சூரியனை வணங்கி வர உங்கள் தனவரவு அதிகரிக்கும், துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க, நல்ல புத்திர பாக்கியம் கெட்டு நீங்களும் வாழ்வில் பெரிய நல்ல முன்னேற்றத்தோடு வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.